வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதியின் இளைய மகள் கனிமொழி தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருவதால் அவரை பற்றி பலரும் அறிவார்கள். ஆனால் கலைஞரின் மூத்த மகளும் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினின் உடன் பிறந்தவருமான மு.க. செல்வி பற்றி பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. மு.க. செல்வி பற்றியும் அவரது குடும்பம் பற்றியும் பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம். கலைஞருக்கு மொத்தம் 3 மனைவிகள். அதில் இரண்டாவது மனைவியான தயாளு அம்மாவுக்கு மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின் ஆகிய 2 மகன்களுக்கு பின் 3ஆவதாக பிறந்த பெண் குழந்தை செல்வி ஆவார். கலைஞரின் அக்கா சண்முக சுந்தரத்தம்மாளுக்கு முரசொலி மாறன், முரசொலி செல்வம் என 2 மகன்கள் இருந்தனர். செல்வி பிறந்தபோது தனது அக்காவிற்கு எழுதிய கடிதத்தில் நம் செல்வத்திற்கு செல்வி பிறந்துவிட்டாள் என்றே குறிப்பிட்டார் கலைஞர். அந்த வகையில் தனது மகள் செல்வி பிறந்தபோதே அவரை தனது அக்கா மகன் செல்வத்திற்கு தான் திருமணம் செய்து கொடுப்பது என முடிவெடுத்து விட்டார் கலைஞர். அண்ணன்கள் அழகிரி, ஸ்டாலின் மற்றும் தம்பி தமிழரசு ஆகியோருடன் கோபாலபுரம் இல்லத்தில் பிறந்து வளர்ந்த செல்வி மீது கலைஞருக்கு அலாதியான பிரியம் உண்டு. தனது 2வது தாய் என்று செல்வியையே கலைஞர் அடிக்கடி குறிப்பிடுவார். முரசொலி செல்வத்தின் இயற்பெயர் பன்னீர்செல்வம். மறைந்த மத்திய அமைச்சரும் கலைஞரின் மனசாட்சி என போற்றப்படுபவருமான முரசொலி மாறன் இவரது உடன் பிறந்த அண்ணன். கலாநிதி மாறன் தயாநிதி மாறனின் சித்தப்பா என்பது குறிப்பிடத்தக்கது. முரசொலி செல்வம் பள்ளி இறுதி படிப்பு முடித்து சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்ற பின்னர் அவருக்கும் செல்விக்கும் சென்னையில் திருமணம் நடைபெற்றது. நீண்ட நாட்களாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி பத்திரிகையின் நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருந்த செல்வம் சன் குழுமம் கன்னடத்தில் உதயா டிவியை ஆரம்பித்த போது அதை தலைமையேற்று நிர்வாகம் செய்ய ஆரம்பித்தார். அதன் பொருட்டு செல்வி, செல்வம் தம்பதியினர் பெங்களூருவில் குடியேறினர். கலைஞர் எப்போதாவது நாட்கணக்கில் ஓய்வெடுக்க விரும்பினாலோ அல்லது அமைதியான சூழலில் ஏதேனும் திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுத விரும்பினாலோ அவர் தேர்ந்தெடுக்கும் இடம் செல்வியின் பெங்களூரு வீடுதான். அரசியல் பரபரப்புகள் அற்று தனது பிரியமான மகளுடன் தங்கி அமைதியான முறையில் அங்கு பொழுதை கழிப்பார். செல்வி தெய்வ நம்பிக்கை மிக்கவர். எப்போதும் நெற்றி நிறைய திருநீருடன் அவர் இருப்பதை பார்த்து, என்னம்மா கே.பி. சுந்தராம்பாள் மாதிரி இருக்க என அவரை செல்லமாக சீண்டினாலும் அவரின் கடவுள் நம்பிக்கையை கலைஞர் ஒரு நாளும் விமர்சித்ததில்லை. அண்ணன்கள் அழகிரி மற்றும் ஸ்டாலின் அரசியலில் பெரிய ஆளுமைகளாக இருந்தாலும் குடும்ப ரீதியான முடிவுகளை செல்வியுடன் கலந்தாலோசித்த பிறகே அவரது கருத்தை கேட்டு முடிவெடுப்பார்கள். அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் அடிக்கடி ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை களைந்து அவர்களை சேர்த்து வைப்பதில் செல்வி வல்லவர். இருவரும் சண்டை போட்டு கொள்ளும் போதெல்லாம் வேதனைப்படும் கலைஞர் பிரச்சனையை தீர்த்து வைக்க அழைக்கும் முதல் நபர் செல்வியாகத்தான் இருப்பார். சன் குழுமம் நடத்தி வரும் தினகரன் நாளிதழில் திமுகவில் அதிகம் செல்வாக்கு பெற்றவர் அழகிரியா ஸ்டாலினா என்று கருத்து கணிப்பு நடத்திய போது அதனால் கடும் கோபமடைந்த அழகிரியின் ஆதரவாளர்கள் மதுரை தினகரன் அலுவலகத்தையே எரிக்க அதில் பணியாற்றிய 3 உயிரிழந்தனர். இதையடுத்து கலைஞர் குடும்பத்திற்கும் மாறன் சகோதரர்களுக்கும் இடையே உரசல் எழுந்து பிரிந்தனர். அதையடுத்தே அவர்களுக்கு போட்டியாக கலைஞர் டிவி துவங்கப்பட்டது. இந்த 2 குடும்பத்திற்கும் இடையேயான சண்டை நீண்ட நாட்களாக நீண்டு வந்தது. அதை பக்குவமாக பேசி அனைத்து தரப்பினரையும் சமாதானம் செய்து மீண்டும் சேர்த்து வைத்ததில் முக்கிய பங்காற்றியவர் செல்வி என்றால் மிகையில்லை. தனது கணவரின் அண்ணன் மகன்களான கலாநிதி மற்றும் தயாநிதி மாறனும் தனது அப்பா அண்ணன்களுடன் மோதல் போக்கு கடைபிடிப்பதை விரும்பாத செல்வி, தொழிலை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், திமுகவின் உட்கட்சி பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள் என்று அவர்களை கண்டித்து, நீங்கள் பார்த்து வளர்ந்த சின்ன பிள்ளைகள்தானே, மன்னித்து விடுங்கள் என்று அப்பா மற்றும் அண்ணன்களிடம் மன்றாடி அவர்களை சேர்த்து வைத்தார். இதையடுத்து இதயம் இனித்தன, கண்கள் பனித்தன என கூறி கலைஞர் மாறன் சகோதரர்களை மறுபடியும் நெருக்கமாக்கி கொண்டார். சட்டமன்ற தேர்தல்களின் போது கலைஞர் எம்எல்ஏவாக போட்டியிடும் தொகுதியில் தேர்தல் முடியும் வரை தங்கி அப்பாவுக்காக ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி பிரச்சாரம் செய்வதை கடைசி வரை தனது வழக்கமாக வைத்திருந்தார் செல்வி. இதனாலேயே தனது தொகுதியை பற்றி கவலைப்படாமல் கலைஞரால் திமுகவிற்காக தமிழகம் முழுக்க தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடிந்தது குறிப்பிடத்தக்கது. செல்வி, செல்வம் தம்பதியினருக்கு எழிலரசி என்கிற மகள் உள்ளார். இவர் மயக்கவியல் டாக்டராக பணிபுரிந்து வருகிறார். எழிலரசி MBBS படித்தபோது உடன் படித்த ஜோதிமணி என்பவருடன் நெருக்கமான நட்பு ஏற்பட
பின்னர் அது காதலாக மலர்ந்தது. ஆரம்பத்தில் இந்த காதலுக்கு செல்வி குடும்பத்தில் கடும் எதிர்ப்பு எழ, விடுங்கள், டாக்டருக்கு படித்த பையனாக இருக்கிறான், நன்றாக பார்த்து கொள்வான் என்று அனைவரையும் சமாதானப்படுத்தி கலைஞர்தான் எழிலரசிக்கும் ஜோதிமணிக்கும் திருமணம் நடைபெற காரணமாக அமைந்தார். இந்த தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். சமீபத்தில்தான் இவர்களது முதல் மகள் ஓவியாவின் திருமணம் நடைபெற்றது. செல்வியின் மருமகனான ஜோதிமணி மீது பல்வேறு சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுகள் உள்ளது. பல்வேறு மோசடி வழக்குகளில் ஜோதிமணி சிக்கியுள்ளார். ஒரு கட்டம் வரை பொறுத்து பார்த்த செல்வி, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்கள் மருமகன் ஜோதிமணி அவர்களின் எந்த செயல்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவற்றுக்கு நாங்கள் பொறுப்பும் அல்ல. எனவே இந்த பொது அறிவிப்பின் மூலம் டாக்டர் ஜோதிமணி அவர்களின் எந்த செயல்களுக்கும் நாங்கள் பொறுப்புக்குள்ளாக மாட்டோம் என தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அனைத்து தினசரி நாளிதழ்களிலும் விளம்பரம் கொடுத்து மருமகனை ஒதுக்கி வைத்தனர். தங்களின் ஒரே மகளின் கணவரை செல்வி குடும்பம் உதறியது கலைஞர் குடும்பத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கலைஞர் மறைவிற்கு பின் அழகிரி மூலம் திமுக தலைமை பொறுப்புக்கு குடைச்சல் ஏற்படலாம் என பலர் கருதிய நிலையில் அழகிரியை பல விதத்திலும் சமாதானம் செய்து பொருளாதார ரீதியாக அவர் வைத்த டிமாண்ட்களை எல்லாம் செய்து கொடுத்து அரசியலை விட்டே அவர் ஒதுங்க காரணமாக இருந்தவர் செல்விதான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.